வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. சக்தி வந்து பிச்சை உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. யமுனா மாட்டுக்கும் தண்ணி ஏதோ எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு குளத்து பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து ஒரு வயசான அம்மா வந்து யமுனா கழுத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது செயினில் வந்து தாலி இருக்கிற மாதிரியும் தெரில, மஞ்ச கயிறு இருக்கிற மாதிரியும் தெரியலையே. யமுனா நில்லு, உன் கழுத்தில் இருக்க தாலி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, அதை நான் கழட்டி வச்சிட்டேன். என்னது தாலியை கழட்டி வச்சிட்டியா? உன் புருஷன் குத்துக்கல்லு மாதிரி தானே இருக்கான். அப்படி இருக்க சூழ்நிலை நீ எதுக்கு தாலியை வந்து கழட்டி வச்ச? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இல்லைம்மா, எனக்கு ஏதோ வந்து வித்தியாசமாக தோணுச்சு. என்னது வித்தியாசமாக தோணுச்சா? உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கட்டும், அதுக்குன்னு தாலி வந்து கழட்டி வைக்கிற அளவுக்கு நீ ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கியா? உங்கள் அம்மா கூட இதெல்லாம் சொல்லவே இல்லையா? தாலி கழட்டி வச்சா என்ன ஆகுமா? ஏய், அது கூட உங்கள் அம்மா உனக்கு சொல்லவே இல்லையா? இரு மீனாட்சிக்கிட்ட நான் நடந்ததெல்லாம் சொல்கிறேன். எங்கள் அம்மாவும் எத்தனையோ வாட்டி சொன்னாங்க, நான் தான் கேட்கவே இல்லை. சும்மா இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காத. உன் கழுத்தில் தாலி இருக்கா இல்லையாங்கிற விஷயத்தையே நான் 10 அடி தூரத்தில் இருக்கும்போது நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டில் வந்து மீனாட்சி இருக்கிறப்ப அவள் உன் கழுத்தில் இருக்க தாலியெல்லாம் சொல்லவே இல்லையா? ஏன்டி இது மாதிரிலாம் போடாமல் இருக்கேன்னு? அப்போனா அவள் எதுவுமே உனக்கு சொல்லலை அப்படி தானே சொல்ல வர? நீ இல்லை அவள் பேச்சை நீ கேட்கலையா? என்னம்மா ஆகும் தாலி இல்லைனா? அதை வேற கேட்குறியா? உன் புருஷனுக்கு உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். நீயே பார்த்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்க, அவ்வளோதான். நீங்கள் தான் கேட்கவே மாட்டீங்களே இந்த காலத்தில். தாலியெல்லாம் சும்மா ஒரு செயின் மாதிரி நினச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காணாமலாம் திட்டிட்டு போகிறாங்க. எனது கார்த்தி உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப குடத்துல இருக்க தண்ணியை கீழே போட்டுட்டு கொடுக்கணும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. அம்மா, ஒரு வயசான அம்மா வந்து பார்த்தம்மா, தாலி இல்லைனா புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது மீனாட்சி அம்மாவும், ஆமாண்டி, புருஷன் இருக்கும்போது தாலியெல்லாம் கழட்டி வச்சா அது மிகப்பெரிய ஆபத்து தான் வரும். ஏதோ ஒரு அவசரப்பட்டு தாலியை வந்து கழட்டி வச்சது தப்பாக போச்சு. நீ வேற என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? இதுக்கு தான் நான் அப்பையிலேருந்து சூச்சமாக சொல்லிக்கிட்டே இருந்தேன், இது மாதிரிலாம் பண்ணாத. நீ தான் கேட்கவே மாட்டேன்ன. இப்போ வந்து எங்கே வந்து நிற்கிது பார்த்தியா பிரச்சனை? அந்த அம்மாட்ட கேளுமா, பரிகாரம்லாம் எதாவது இருந்தால் சொல்லுமா, நான் எதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அம்மாவும் யமுனாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நீ சொன்னதை மட்டும் செய்வியா? நிச்சயம் எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்துடும். சாமி முன்னாடி வந்து நான் செஞ்ச பாவம்லாம் மன்னிச்சிரு, என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி மனசார மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கேன், நீயே வந்து தாலி வந்து கட்டிக்கலாம். அப்படியாம்மா, நானே தட்டிக்கலாமா? நான் முதல்ல தாலியை வந்து ரெடி பண்ணுறேன். இதைத்தான் பெரியவங்க பேச்செல்லாம் கேட்கணும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எத்தனை வாட்டி அடியும் மிதியும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இது எல்லாம் வந்து தான் பெற்ற குழந்தைங்க வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட எண்ணம் செயலாக இருக்கும். அவங்க எத்தனையோ வாட்டி சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலத்து பசங்க யார் தான் கேட்குறா? பட்டு தான் திருந்துவேன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் பட தான் செய்யும். என்ன பண்ணுறது? நெருப்பில் கை வச்சா சுடுன்னு சொன்னால் யார் கேட்குறாங்கிற மாதிரி மீனாட்சிம்மா சொல்லிட்டு தாலி வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்த்தி வந்து வழக்கறிஞரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. தாலி கட்டும்போது என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி, இல்லைங்க மன்னிச்சிருங்க, நான் தாலி கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என் கழுத்தில் கட்டலான்னாலும் பரவாயில்ல, உங்கள் கண்ணு முன்னாடி நான் என் கழுத்தில் வந்து தாலி கட்டிக்கிறேன். எப்படி நான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன்னு இப்போ ஊரளவு வந்து டமாரம் வந்து பண்ணிகிட்டு இருப்பியா? உனக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டியே, நீ தானே தாலி வந்து கழட்டி வீசி எறிஞ்ச. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ நீயே வந்து தாலி வந்து கட்டிக்கணும்? இல்லை கார்த்தி, இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையிலே அன்பு பாசம் இருக்கிறவங்க. நீங்கள் தான் அநியாயமாக ஒரு பொண்ணையை வந்து அமுச்சு வச்சுட்டே, அது ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் ஒரு உயிரில் வந்து விளையாட்டு பண்ணுறியா? நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, அவ்வளோதான் சொல்லணும். நீ எம்னா வந்து கண்டிக்கிறாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயமாக இருக்கா? நீ எனக்கு தேவையே இல்லை, மரியாதையை விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடு, அவ்வளோதான் சொல்லுவேன்னு கார்த்தி வந்து எச்சரிக்கிறாங்க. துர்கா வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சக்திக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க. இது மாதிரி அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க கார்த்தி, நீ வந்தால் கரெக்டாக இருக்கணும். இப்போ விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டுரு. தம்பி, நீங்கள் பண்ணுறது சரியா தப்பான்னு சொல்ல, ஆனால் இப்போ பண்ணுறது ஒரு மிகப்பெரிய பாவம். என் பொண்ணு உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போனது எல்லாம் நியாயமா? நான் அநியாயமே பண்ணுறத மாதிரி இருக்கட்டும். யமுனா தானே சொன்னான் இனிமேட்டு நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு. கோவத்தில் சண்டை சச்சன்னு வந்தால் வார்த்தைகள் முன்ன பின்ன வரதான் செய்யும். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் புருஷன் இல்லைன்னு ஆகிடுமா? இவ தான் பொண்டாட்டி இல்லைன்னு ஆகிடுமா? தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் உங்கள் பெற்றவங்க பேச்சே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வழக்கறிஞர் வந்து சொல்கிறாங்க, சார் மியூச்சுவல்னு சொன்னீங்க, இவங்க விவாதத்துக்கே வந்து ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. அதெல்லாம் இல்லை, கையெழுத்து போடாமலாம் யமுனாவால் இங்கேருந்து போகவே முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்கா? கண்டிப்பாக கையெழுத்து போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி பத்திரத்தை வந்து நீட்டுறாங்க. கரெக்டாக வந்து சக்தி வந்து அந்த பத்திரத்தை வாங்கிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கார்த்திக் சார்? தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பத்திரத்தை கிழித்து தூக்கி விட்டேறிகிறாங்க. எங்கள் அக்கா இருக்கும்போதே பிரியா கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் போனீங்க, அதுக்கு தான் நீ பிரியாவே அமுச்சு வச்சிட்டியே. ஒரு உயிரோட விளாண்டுட்டல. வேல்யூ தெரியாத இந்த வீட்டில் நான் எதுக்கு மாப்பிள்ளையாக இருக்கணும்? யமுனா தான் முன்னாடி சவால் வந்து விட்டுருந்தாலே, யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுனேன். இனிமேட்டு நான் சொல்கிறது தான், எனக்கும் யமுனாக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி
கண்ணா அப்படின்னு கார்த்தி வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல. ஒத்துமொத்த ஃபேமிலியும் இதை கேட்டுன்னு வந்து ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல. மீனாட்சி அம்மா, கார்த்திக் சார் ரொம்பவே தப்பு பண்ணுறீங்க, அவளை தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி அம்மா எச்சரிக்கிறாங்க. அம்மா, உங்கள் மேலே மதிப்பு மரியாதைலாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு சுத்தமாக இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன நினச்சிட்டு இருக்காங்க உங்கள் பொண்ணுங்களாம்? ஓவராக திமிரா வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆம்பளைங்கிற மட்டு மரியாதை இல்லாமல் அவன் மாட்டுக்கு கண்ணா அப்படின்னான்னு ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருப்பாளா? கார்த்திக் சார், என்னை அடிக்கணும்னு கோவம் வருதா உங்களுக்கு? உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது சக்தி மட்டும் அமைதியாக நிற்கிறப்ப சக்தி கன்னத்திலே வந்து கோவப்பட்டு அடிக்கலாம்னு சொல்லி ஓங்குறாங்க அந்த இடத்துல. ஒன்று ஸ்டேயை வந்து மாதம் வந்து தடுக்கிறாங்க. முதல்ல ஒரு சட்டம் தெரியுமா? பொண்ணு இருக்கிறப்பயே, அதுவும் பொண்டாட்டி இருக்கிறப்பயே நீ இன்னொரு கல்யாணம் பண்ண, அதுக்கு 7 வருஷம். இப்போ சக்தியே அமுச்சு வச்சுருவேன்னு சொன்னேன், அதுக்கு 7 வருஷம். இப்போ நான் எம்நாட்டை உன் பேரில் ஒரு புகார் கொடுக்க சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கேன், நிரந்தரமாக இந்த செக்ஷனில் உன்னால் வெளியில் வரவே முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டியா? தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீ என்ன வழக்கறிஞர் மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக அடிக்கிற? நான் சொன்ன கேஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் உங்கள் வழக்கறிஞர்கிட்ட கேளுங்க. இதான் என்னோட டியூட்டி. யமுனா சைடில் வந்து பேச வந்த வழக்கறிஞரே நான் தான் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அம்மா யமுனாலேருந்து. அப்படியாங்கிற மாதிரி மீனாட்சி அம்மா வந்து கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லி சக்தி வந்து தலையாட்டுறாங்க அந்த இடத்துல. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் இடத்த காலி பண்ணுறீங்களா, இல்லை நான் சொன்னதெல்லாம் செய்யட்டா? ஒன்று அந்த வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க. சார், மியூச்சுவல் நினச்சி சொன்னீங்க, அதனால தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா நிரந்தரமாக நீங்கள் உள்ளே இருக்க வேண்டியதான். ஏன்னா அது இந்த வழக்கறிஞர் வந்து நம்ம சைடு வந்து பேசுவாங்க, இதுலேருந்து பாயிண்ட் எதுவும் எடுத்து அந்த சைடு வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி பேசுவாங்கன்னா, எடுத்தோடனே வந்து பம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள்லாம் ஒரு வழக்கறிஞரா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் கோச்சிட்டு அவங்க அப்பாவும் கோச்சிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க அந்த இடத்துல. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களுக்கெல்லாம் விவாகரத்தெல்லாம் கிடைக்காது. 2 பேரும் மியூச்சுவலாக வந்து கையெழுத்து போட்டால் கூட கோர்ட்டில் சேர்ந்து 6 மாதம் வந்து இருக்க சொல்லுவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் கையெழுத்தே போடல, மியூச்சுவலுக்கே சம்மந்தம் சொல்லாதப்ப உங்கள் 2 பேருக்கும் விவாகரத்து நடக்க வாய்ப்பே இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப திரியனும் கிரியும் சாப்பிட்றதுக்காக வெளியில் வந்து போகிறாங்க. அதுக்குள்ளே அந்த ரவுடி வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க போல இருக்குது அந்த இடத்துலேருந்து. ஒரு பக்கம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே பேரதிர்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா இங்கே இருந்தவன் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப சரி ஸ்டேயா மேடம் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யமுனா, இனிமேட்டாவது தாலி வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எல்லாரும் சாமி ரூம் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கப்ப ஸ்டேயாக்கு வந்து கால் வருது. தினியன் தான் வந்து பண்ணுறாங்க. மேடம், நாங்கள் 2 பேரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளில போனோமா, இந்த ரவுடி பையன் என்ன ஆனேன்னு தெரில, வரப்ப கயிறு மட்டும் அவுந்து கிடக்குது, அவன் எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நம்ம வீடியோ எடுத்தது ரெக்கார்ட் பண்ணது எல்லாம் வந்து பூஜாவுக்கு வந்து தெரிஞ்சிடும். பூஜா வந்து ஆதாரத்தை உடைக்காம விட மாட்டா. இன்னொன்று இவன் அப்ரூவர் ஆகி எல்லா உண்மையும் சொல்லுவான் தான் நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ இப்படி ஆயிடுச்சே மேடம், என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல. திணியனும் நம்ம கிரியும் இதை கேட்டான்னு வந்து ஸ்டேயா வந்து அதிர்ச்சியாகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அதிரடி மாசா வேற லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். பரபரப்பாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருந்தாலும் அந்த ஆதாரத்தை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் பூஜாவோட ட்ராக் வந்து போகுது. பூஜாவுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து சக்தி எப்படி வந்து மீண்டு வர போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட்